19வது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். பிரம்மேஷானாச்சுதேஷாய சூர்யாய ஆதித்யவர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமஹ. பிரம்ம, ஈசான, அச்சுத, இதுக்கு 2 விதமான நாமாக்கள் இருக்குன்னு சொல்றா வியாக்கியாதா. பிரம்மேஷானாச்சுதேஷாய நமஹ, பிரம்ம, ஈசான, அச்சுத, அவர்களுக்கு ஈசாய நமஹா. இன்னொன்னு பிரம்மேஷாய அச்சுதேஷாய, பிரம்ம, ஈசாய, அச்சுத, ஷாய. அது எப்படி சொல்லணும்னா பிரம்மேஷாய அச்சுதேஷாய. அப்போ பிரம்மா முதற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் முதலானவர்களுக்கு அச்சுதனாக இருக்கக்கூடியவன், அவர்களுக்கும் ஈசனாய் இருக்கக்கூடியவன் இந்த அச்சுதன்னு தெரியுது. இல்ல பிரம்மா சிவ அச்சுதனுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவர்னு வச்சுக்கலாம். பிரம்மேஷாய அச்சுதேஷாய நமஹா, பிரம்ம ஈசான அச்சுதேஷாய நமஹா, எப்படி வேணாலும் சொல்லலாம்னு வியாக்கியாத்தா எடுக்கிறா. அப்போ சிருஷ்டி ஸ்திதி அந்திக்கரணி பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சஞ்ஞாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தனஹா இதி ஸ்மிருதேஹே. பிரம்மாவின் சிருஷ்டியாகட்டும், விஷ்ணுவினுடைய பாலன சக்தியாகட்டும், சிவபெருமானுடைய அழிக்கும் சக்தியாகட்டும், அத்தனைக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவர் ச சஞ்ஞாம் யாதி பகவான் ஏக ஏவ நாராயணஹான், ஜனார்தனன் நாராயணன் ஒருவனே தானே அப்படிங்கிறது புராண வச்சனமாம். அதற்கேத்தா போல் சூரிய நாராயணனும் அப்படி இருப்பதால் பிரம்மேஷானாச்சுதேஷாய நமஹ, பிரம்மேஷானாச்சுதேஷாய நமஹ. அடுத்தது சூரஹ, சூரிய பர்யாய, சூரிய சப்தத்துக்கு பர்யாய வாச்சக சப்தம் இந்த சூர சப்தம். அப்போ சூரயே நமஹ, சூரயே நமஹ. அடுத்தது ஆதித்ய சியாந்தரம் வர்ச்சோ ஞானம் தத்ரூபாய, எவன் ஒருவன் ஞானமே வடிவெடுத்தவனான சூரியனாக இருக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு ஆதித்ய வர்ச்சசே நமஹ, ஆதித்ய வர்ச்சசே நமஹ. ஆதித்ய ரூபம் வர்ச்சோ தீப்ய யஸ்ய தஸ்மை ஆதித்ய வர்ச்சசே, ஆதித்ய வர்ச்சஸாக இருக்கக்கூடியவனுக்கு ஆதித்ய வர்ச்சஸ்னு பேராம். பாஸ்வதே சிதச்சித் பிரகாஷவதே, சித் அச்சித் பிரகாஷவதே, எவன் ஒருவன் சேத்தன அச்சேதனங்களுக்குள்ளும் வியாபித்திருக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு பாஸ்வதேன்னு பேரு. பா அஸ்யாஸ்தீதி பாஸ்வான் தஸ்மை, அதாவது எதெல்லாம் பிரத்யக்ஷமா பூரணமா தெரியுது பஞ்சபூதங்கள்ல, பிருத்திவி, அக்னி, ஜலம், இது 3 பிரத்யக்ஷமா தெரியுது. 2 உணர்கின்றோம் ஆனா கண்ணுக்கு தெரியாது. இப்ப இந்த இடத்துல எல்லாம் ஆகாசம், வாய்ட் ஸ்பேசஸ் ஆகாசம் இல்லையா? இப்போ இந்த ஆகாசமான ஸ்பேஸ் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு தெரியறதே ஒழிய எப்படி உணர்வேள்? அதுக்குள்ள வாயு வியாபிச்சிருக்கு, அதை ஓரளவுக்கு மேலே காத்து கீத்து பட்டா உணரலாம், அதுவும் கண்ணுக்கு தெரியலையே. கண்ணு தானே இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ், ஞானேந்திரியங்களில். அப்போ 2 அன்மேனிஃபெஸ்டடாக இருக்கு, ஸ்பேஸ் அண்ட் ஏர். 3 மேனிஃபெஸ்டடாக இருக்கு, பூமியாகட்டும், பிருத்திவியாகட்டும், அக்னியாகட்டும், ஜலமாகட்டும். அப்படியாகவும் இருக்கக்கூடியவனுக்கு பாஸ்வதேன்னு பேர். பாஸ்வதே நமஹா அப்படிங்கிற நாமாவளி. பாஸ்வதே நமஹா, பாஸ்வதே நமஹா. அடுத்தது சர்வபக்ஷாய, சர்வபக்ஷாய சர்வ விஷயஜாதம் பக்ஷதீதி சர்வபக்ஷஸ்தஸ்மை சர்வயஜ்ஞ போக்திரே சர்வம் சம்ஹர்த்ரே. இப்போ சூரிய பகவான் அந்த ஜலத்தை பூமியிலிருந்து எடுக்கின்றான். எடுக்கும்போது அசுத்தத்தை தவிர்த்து, மலத்தை தவிர்த்து எல்லா இடத்துலேருந்து எடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்ம குளத்தில் இருக்கக்கூடிய ஜலம் அதை காட்டிலும் சுத்தம் நதியில் ஓடக்கூடிய ஜலம். நதி ஜலம் தான் ரொம்ப சிறந்தது, ஏன்னா ஓடிண்டே இருக்கு, சுத்தமான ஜலம், உப்பி கலப்பிடமும் இல்லை, அசுத்தம் வந்துட்டாலும் அது அடிச்சுட்டு போயிடும். அதனால நதி ஜலம் ரொம்ப சுத்தம். அதிலிருந்தும் சூரியன் ஈர்க்கின்றார் ஜலத்தை. குளத்தின் ஜலம் அதில் உப்பு இல்லை, ஆனால் ஒரே இடத்துல தங்கியிருக்கு, கொஞ்சம் அசுத்தி, ஆனாலும் அதுலேருந்தும் ஜலத்தை, அசுத்தத்தை தவிர்த்து ஜலத்தை எடுக்கின்றார். உப்பு கலந்திருக்கு சமுத்திர ஜலம், அந்த உப்பு கலந்த சமுத்திர ஜலத்திலிருந்தும் ஜலத்தை எடுக்கின்றார். அப்படின்னா சுத்தமான நதி ஜலம், கொஞ்சம் அசுத்தியோடு கலந்த குளத்தின் ஜலம், உப்பே வடிவெடுத்த சமுத்திர ஜலம், எல்லாத்துலேருந்து எடுக்கிறார். இப்போ நம்ம இந்த பெரிய பெரிய நகரங்களில் பாரத தேசத்தில் இந்த குப்பை கலந்த ஒரு ஜலம் ஓடிண்டே இருக்கே, அங்கங்கே இப்போ நதிகள் எல்லாமும் நம்ம குப்பை மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம், அந்த ஜலத்தையும் எடுக்கிறாரா? அத்தனையும் எடுக்கிறார். அப்படின்னா எல்லாத்தையும் தனக்குள்ள வாங்கிட்டு சுத்தத்துவத்தை மட்டும் நமக்கு கொடுக்கிறார். எல்லாத்தையும் பக்ஷிக்க கூடியவனுக்கு சர்வபக்ஷாய என்று பெயர். எஸ்ய பிரம்ம சக்ஷத்ரம் ச உபே பவத ஓதனே இதி ஸ்ருதேஹே.
பிராமண க்ஷத்ரிய ஜாதிகள் அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியானம் பண்றா. அதான் அத்தனை பேராலும் போற்றப்படக்கூடியவர் சூரிய பகவான். சர்வபக்ஷாய சர்வபக்ஷாய நமஹ சர்வபக்ஷாய நமஹ. அடுத்தது ரௌத்ர வபு அப்படின்னு பேரு. ஏன்னு கேட்டார், துக்கம் தன்மூலௌ ராகத்வேஷௌ தன்மூல அஜ்ஞானம் ச வித்ராவயதீதி ருத்ரஸ்யேதம் ரௌத்ரம் அஜ்ஞான சம்ஹார சமர்த்த ஞானகாரோத்யேத்தர்த்தः. ரு என்றால் துக்கம்னு அர்த்தம். அந்த ரு என்கின்ற துக்கத்தை, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை போக்க வல்லவர். முதல்ல அந்த ருத்ர சப்தத்துக்கு எவன் ஒருவன் அந்த அஜ்ஞானத்தை போக்குபவனோ ருத்ர சப்தம். ஏன்னா ரூன்னா அஜ்ஞானம், துக்கம், அதை போக்குபவன் ருத்ரன். அந்த ருத்ர என்கின்ற சப்தத்தை ஒரு அப்டிராக்ட் நவுனா மாத்திட்டோம்னா சுந்தரதா சௌந்தர்ய அப்படின்னு மாறுற மாதிரி ருத்ர என்கின்ற சப்தம் ரௌத்ரமாக மாறிவிடும். அந்த ரௌத்ரமாக மாறவல்ல அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன். இன்னொரு அர்த்தம் மகேஸ்வர தீர்த்தர் எடுக்கிறார். சத்ரு சம்ஹாரார்த்தம் ரௌத்ராய வபுஷே நிருசிம்ஹாவதார சூச்சிதா. ரௌத்ரஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் நிருசிம்மன். ருத்ரமூர்த்திக்கும் நரசிம்மருக்கும் ரொம்ப சம்பந்தம். ருத்ரமூர்த்திக்கும் 3 கண்ணு, நிருசிம்மமூர்த்திக்கும் 3 கண்ணு. ருத்ரமூர்த்தியை கொண்டாடுவது ஸ்ரீருத்ரம்ங்கிற சதருத்ரியத்தால், நிருசிம்மனுக்கும் கொண்டாடுவது அந்த சமயத்தை சதருத்ரியத்தால் தான். அந்த ருத்ரமூர்த்திக்கும் பிரதோஷ வேளை ரொம்ப பிரசித்தம். அதே மாதிரி நரசிம்மமூர்த்திக்கும் பிரதோஷ வேளை ரொம்ப பிரசித்தம். அப்படி நரசிம்மாவதார சூச்சிதா அப்படின்னா ரௌத்ரனாக திகழ்பவன் அந்த சூரியனான நிருசிம்மன் அப்படின்னா நாராயணன் வச்சுக்கோங்க. ரௌத்ரவபுஷே நமஹ ரௌத்ரவபுஷே நமஹ. அடுத்தது தமோக்னாய 20வது ஸ்லோகம். தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாயாமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமஹ. தமோக்ன ஹிமக்னௌ திமிரோன்மதன சிசிரநாசன பர்யாயோ. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, திமிரோன் மதன சம்புஹு திமிரோன் மதனஹா, அதுதான் தமோக்னஹா. சிசிரநாசனஹா அததான் ஹிமக்னஹா. ஹிமத்தை சிசிரத்தை போக்குபவன் ஹிமக்னன். அதனால இந்த இடத்துல நாம சொல்லியிருக்கார் திமிரோன் உள்ள இருக்கக்கூடிய இருளை போக்குபவன் திமிரோன் மதனஹா. அதனால்தான் தமோக்னன். தமோக்னாய நமஹ தமோக்னாய நமஹ ஹிமக்னாய நமஹ ஹிமக்னாய நமஹ. அப்பேற்பட்ட நாமாவை சொல்லிவிட்டு சத்ருக்னன் என்று பெயராம். சத்ருர் தேகாஹம் பாவஹ நிஜ தத்துவ பகவத் அனுசந்தானஜ சௌக்கியேன தஸ்ய சாந்தானஸ்தஸ்ய ஹந்தா ரிபுர் ரிக் கதாதி ஹந்தாச்ச ஆஸ்ரித சத்ருன் ஹந்தீதி சத்ருக்னஹ. அவனை ஆශ්‍රயித்து வரக்கூடிய பக்தர்களுடைய பக்திக்கு எது சத்ருக்களாக இருக்கின்றனவோ அந்த சத்ருவை ஒழிக்க தெரிஞ்சவன் சத்ருக்னன். சத்ருக்னாய நமஹ சத்ருக்னாய நமஹ. சும்மா வேடிக்கைக்கு சொல்றேன், அகஸ்திய மகர்ஷி இந்த ஆதித்ய ஹிருதயத்தை ராமருக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் போது பக்கத்திலே லக்ஷ்மணன் இருக்கின்றான். லக்ஷ்மணனும் வெகு காலம் தன்னுடைய தம்பியான சத்ருக்னனை பிரிஞ்சிருக்கான். ராமரும் பரதனை அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கிறார். ஆரண்யா காண்டத்துல தானையானது விடிகார்த்தால ஜலத்துல தன்னுடைய தும்பிக்கையை வச்சு அந்த குளிரும் ஜலத்துல அப்படியே தவிக்கிறதே, அவ்வளவு குளிரா இருக்கே, பாவம் பரதனும் சரையூ நதியில குளிச்சுட்டு என்ன பண்றானோன்னு லக்ஷ்மணன் சொல்லும்போது துக்கம் தோய்ந்து விட்டதாம், கண்கள்ல நீர் ததும்பி வந்ததாம் ராமனுக்கு. அப்ப பரதனை நினைக்கிறார். பின்னாடி விபீஷண சரணாகதி பண்ணும்போது சுக்ரீவன் சொல்றான், இவன் அண்ணாவை விட்டுட்டு வந்திருக்கான் இந்த தம்பி விபீஷணன், வந்தவனை நம்பலாமான்னு கேட்டான். அப்போ ராமர் சொன்னார், ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக. நீ சொல்றதை ஒத்துக்கிறேன்ப்பா, ஆனா எல்லா தம்பிகளும் என் அன்பான தம்பி பரதனை போல் ஆகிவிடுவார்களா அப்படின்னா பரதனை ஆரண்யா காண்டத்திலையும் நினைக்கிறார், யுத்த காண்டத்திலையும் நினைக்கிறார். லக்ஷ்மணனை நினைக்கணுங்கிறதே இல்லை, பக்கத்தில் இருக்கார். இதுக்கு முன்னாடி தான் அந்த அஸ்திர பிரயோகம் பண்ணும்போது, ஐயோ நான் சீதா கிடைச்சி எனக்கு என்ன பிரயோஜனம், நீ இல்லாவிட்டால் லக்ஷ்மணானர். சத்ருக்னனை நினைச்சு பார்க்கல, லக்ஷ்மணனும் நினைச்சு பார்த்ததா தெரியல, ராமரும் நினைச்சு பார்த்ததா தெரியல. அகஸ்தியர் சொன்னார், அப்பா நீ வழிபடக்கூடிய சூரிய நாராயணனுக்கு சத்ருக்னன் ஒரு பேரு. அப்போ 2 பேரும் சந்தோஷப்பட்டிருப்பா போல இருக்கு. சத்ருக்னன்கிற பேரை அகஸ்தியர் வாயால சொல்லி கேட்டோமே. ஏன்னா சத்ருக்னன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவன் அல்ல, பாகவதோத்தமனான பரதனுக்கு கைங்கரியம் பண்ணவர். அகஸ்தியர் அவரும் பகவானுக்கு பக்தன். ஒரு பக்தன் வாயால இன்னொரு பக்தன் பேரை கேட்டவுடனே சந்தோஷப்பட்டிருப்பார். சத்ருக்னாய நமஹ. இதெல்லாம் வியாக்கியானத்துல இல்லை,
நானா கொஞ்சம் இட்டு சொல்றது, இது ஒரு அனுபவத்துக்காக. சத்ருக்னாய நமஹ, சத்ருக்னாய நமஹ. அமிதாத்மனே கால தேச பரிச்சேத ரஹித ஸ்வரூபாய. பெருமாளுக்கு 3 குணங்கள் பிரதானமாக இருக்குன்னு தைத்திரியம் சொல்றது. சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. சத்தியத்துவம், கர்மாரகிதனாய், நம்மை போல் கர்மவசப்பட்டவன் அல்ல பகவான். சத்தியத்துவம். ஞானத்துவம், ஞானத்தில் சங்கோச்ச விகாசங்கள் இல்லை நம்மை போல், அதனால அவனுக்கு ஞானம் எப்பொழுதுமே சர்வஜனாக இருக்கின்றான். அனந்தன், தேசகால பரிச்சேதங்கள் கிடையாது. தேசத்தால் உட்பட்டவர். இங்க இருக்கார்னா அமெரிக்கால இருக்க மாட்டார், பெருவில் இருந்தார்னா ஆப்பிரிக்கால இருக்க மாட்டார்னு கிடையாது. எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் இருப்பார். பூதபவ்ய பவத் பிரபு. பூதபவ்யம் அதாவது எத்பூதம் எச்சபவ்யம் உதாமிரு தத்வசேஷானஹான்னு தெரிவிக்கின்றது. அதனால முக்காலத்திலும் இருக்கக்கூடியவர். தேச காலத்தால் எந்த ஒரு தடையும் கிடையாது. அதனால இந்த இடத்த சொல்றார் அமிதாத்மனே கால தேச பரிச்சேத ரஹித ஸ்வரூபாய. அமிதா அப்பரிச்சின்னஹ ஆத்மா ஸ்வரூபம் யஸ்யாசௌ அமிதாத்மா. எவன் ஒருவன் இதையெல்லாம் கடந்து அப்பாற்பட்டு நிற்கின்றானோ அமிதாத்மான்னு பேரான். அமிதாத்மனே நமஹ, அமிதாத்மனே நமஹ. அடுத்தது கிருதக்னக்னாய கிருதம் சேதனத்வ லக்ஷணம் பகவத் கிருதம் உபகாரம் கனதி விஸ்மரந்தி தே கிருதக்னா பகவத் விமுகா அக்ஞாஹ சம்சாரிணஸ்தாம் சம்சாரணார்த்த பிராபணேன ஹந்தி தாத்ருஷாய. எவன் ஒருவன் செய் நன்றி மறந்தவனோ. பெருமாள் நமக்கு இவ்வளவு வாழ்க்கையை கொடுத்துருக்கார். பால் கார்த்தால ஆரம்பிச்சு பால், காப்பி, டீ, போன்விட்டா, ஹார்லிக்ஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து டிஃபன்லேருந்து பழங்கள்லேருந்து கொடுப்பவன் அவன். சுவாசம் விடுவதற்கு இருக்கான காற்றை கொடுப்பவன் அவன். அந்த குளிப்பதற்காக குடிப்பதற்காக பயன்படுத்துவதற்காக ஜலத்தை கொடுப்பவன் அவன். பூமியை கொடுத்தவன் அவன். அம்பரமே தண்ணீரே சோரே என்று கொடுத்தவன் அவன். ஞானத்தை கொடுத்தவன் அவன். ஞானத்தை நமக்கு பிரசாதிக்கவல்ல கிரந்தங்கள், இதிகாச புராணங்களை கொடுத்தவன் அவன். அந்த இதிகாச புராணங்களை விவரித்து சொல்லக்கூடிய வியாக்கியாத்தாக்களும் பௌராணிகர்களும் ஆச்சாரியர்களுமாக கொடுத்தவன் அவன். இவ்வளவு உபகாரம் பண்ணின பகவானை மறந்தவன் கிருதக்னன். கிருதக்ஞனுடா நன்றியோடு கூடியவன். கிருதக்னனுடா ஞ வித்தியாசம் இருக்கு பாருங்க. கிருதக்ஞ கிரேட்ஃபுல், கிருதக்ன அன்கிரேட்ஃபுல். கிருதக்னனாக இருக்கக்கூடியவன் மனிதன். அந்த கிருதக்னனாக இருக்கக்கூடிய மனிதனை கிருதக்னன் ஆக்கின தடைகள் எதுவோ, ஏதோ சில காரணங்களால தானே நம்ம அந்த கிருதக்னன் ஆயிருக்கோம். அந்த கிருதக்னன் ஆக்கின தடைகளை அதை ஒழிக்கக்கூடியவன் சூரியன். சூரியநாராயணனுக்கு கிருதக்ன அப்படின்னு பேர். அதனால சொல்றார் பகவத் கிருதம் உபகார கனதி விஸ்மரதி. பகவான் செய்த உபகாரத்தை மறந்த காரணமாக இருந்த தடைகளை அழிக்க வல்லவன். அக்ஞாஹா சம்சாரிணஸ்தான் தேஷாம் பகவத் விமுகாஹ அக்ஞாஹா. அப்பேற்பட்டவனுக்கு கிருதக்னக்னன். கிருதக்னம் ஹந்தீதி கிருதக்னக்ன. கிருதக்னக்னாய நமஹ, கிருதக்னக்னாய நமஹ. அப்படியெல்லாம் ராமர் பூமி போர்க்களத்தில் இருக்கும்போது அகஸ்தியர் இதை சொல்லியிருக்காருன்னா அந்த அகஸ்தியருக்கு எவ்வளவு ஒரு கருணை இருந்திருக்க வேண்டும் நம் மீது. அடுத்தது தேவன்னு பேரு. தேவாய சிதானந்த ஜோதி ஸ்வரூபாய. சித்து ஆனந்த ஜோதி ஸ்வரூபி, அதாவது ஞானஸ்வரூபியா இருக்கார், ஆனந்த ஸ்வரூபியா இருக்கார். ஹி இஸ் த பர்சானிஃபிகேஷன் ஆஃப் பிளிஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆஜகத் கிருத்தஸ்ய நிஜோதயேன பிரவர்த்தனசீலஸ்ய தேவாய தீப்தமனாய ஸ்வயம் பிரகாஷாய. எவன் ஒருவன் தானும் பிரகாசித்து அனைவருக்கும் தான் இருக்கின்றோம் என்று வெளிச்சத்தை கொடுக்கின்றானோ, ஸ்வயம் பிரகாசமாய் இருக்கின்றானோ அவனுக்கு தேவன்னு பேரு. தேவாய நமஹா, தேவாய நமஹா. அடுத்தது ஜோதிஷானாம் பதய இதி. ஜோதிர்கணானாம் பதயே இத்தியர்த்த பர்யாய. ஜோதிர்கணானாம் பதின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஜோதிஷாம் பதி என்பதற்கு பர்யாய வாச்சகம். ஜோதிஷாம் பதயே நமஹ, ஜோதிஷாம் பதயே நமஹ. அடுத்தது ஸ்லோகம் 21வது ஸ்லோகம். தப்தசாமீகராபாய ஹரயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபிநிக்னாய ருச்சயே லோகசாட்சிணே. தப்தசாமீகராபாய சுவர்ண சதிருஷயேத் ஏத் தாத்பர்யः. தப்தசாமீகராய ஹிரண்ய வபுஷே. எவன் ஒருவன் ஹிரண்ய கர்ப்பனாய் ஹிரண்ய புருஷனாய் இருக்கின்றானோ அவனுக்கு தப்த
தப்தசாமி கராபாய என்று பெயர். தப்தசாமி கராபாய நமஹ, தப்தசாமி கராபாய நமஹ. அடுத்தது ஹரத்யசேஷம் அஜ்ஞானம் தத்காரியம் சேதி ஹரிஸ்தஸ்மை. எவன் ஒருவன் உள்ளிருக்கக்கூடிய இருளை போக்குபவனோ, அந்த இருளை போக்கி சத்ஞானத்தை அளிப்பவனோ, சாத்வீக குணத்தை கொடுப்பவனோ அவனுக்கு ஹரயே. ஹரயே நமஹா, ஹரயே நமஹா. விஸ்வகர்மணா, பாருங்க இதுல ஹரி, அப்புறம் விஸ்வகர்மா, விஸ்வகர்மா மனுஸ்துவஷ்டா ஸ்தவிஷ்ட ஸ்தவிரோ துருவா, அப்படியே சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய வார்த்தைகள். அங்க சூரியன், அங்க நாராயணன். நாராயணனுக்கு பல ரூபங்கள் இருக்கும்போது சூரியனா பார்க்கிறோம், இங்க சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக நாராயணனை பார்க்கிறோம். விஸ்வகர்மணே, விஸ்வம் சர்வ கர்ம யஸ்ய தஸ்மை, சர்வகர்மா விஸ்வகாமஹா இதி ஸ்மிருதேகேன்னு சாந்தோக்கியத்துல வருது. எவன் ஒருவன் இந்த உலகத்தை தானே படைத்து ரக்ஷகனாகவும் இருக்கின்றானோ, எவன் ஒருவன் இதை தன் கர்மாவாக கொண்டுள்ளானோ அவனுக்கு விஸ்வகர்மான்னு பேரு. விஸ்வகர்மணே நமஹ, விஸ்வகர்மணே நமஹ. அடுத்தது தமோபி நிக்ன பர்யாயஹ, அதாவது தமத்தை, இருளை, பிரகிருதி என்னும் இந்த இருளை போக்கி விண்ணுலகம் வைகுண்டம் என்னும் மோட்ச ஞானத்தை கொடுப்பவனோ அவனுக்கு தமோபி நிக்னாய நமஹ, தமோபி நிக்னாய நமஹ. அடுத்தது ருச்சையே சில்லக்ஷணே தீப்திமதே. எவன் ஒருவன் தீப்திமதே, அவ்வளவு வெளிச்சமா இருக்காரோ, ஞானமயமா இருக்காரோ, வெளிச்சம்னா ஞானமயம் இருக்கின்றாரோ அவருக்கு ருச்சையே. ருச்சையே நமஹ, ருச்சையே நமஹ. லோக்யத இதி லோகோ திருஷ்ய பிரபஞ்சஸ்தத் சாட்சிணே சாட்சாதன் திருஷ்டே லோகானாம் பாப புண்ணிய கர்ம சாட்சிணே ச லோக சாட்சிணே லோகானாம் ஜனானாம் அந்தர்யாமிதயா சுக்ருத துஷ்கிருத கர்ம சாட்சிணே. எவன் ஒருவன் 5 கரணங்கள், முக்கியமா பஞ்ச ஞானேந்திரியங்கள், பின்னாடி பஞ்ச கர்மேந்திரியங்களால் என்னெல்லாம் காரியங்கள் நம்ம பண்றோமோ, உள்ளிலும் புறலும் நினைக்கின்றோமோ, செய்கின்றோமோ அத்தனைக்கும் சாட்சியாக இருக்கின்றார். He is the very well eternal witness to all our actions which is mental or physical. நால லோக சாட்சிணே நமஹ, லோக சாட்சிணே நமஹ. 22வது ஸ்லோகம். நாஷயத்யேஷ வைபூதம் தமேவ ஸ்ருஜதி பிரபுः பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷத்யேஷ கபஸ்திபிஹ. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றார்? பூதம் பிரபஞ்சம் பிரதிசுப்தி நாஷயதி பூதம் பிராணிஜாத்தம் தத் ஆத உச்சரந்தே நாசயதி ஸ்வதினாந்தம் ச நாசயதி தேன பவதீதி பூதம் ஜகத் நாசயதி மகாபிரளயே புனஸ்தத் தேவ சிருஜதி. பூதநாசாய, எவன் ஒருவன் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்துனா டிசல்யூஷன், அதை ஒரு கிளஸ்டர் மாதிரியாக்கி திரும்பி சிருஷ்டியை துவக்க செய்கின்றான். இட் இஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ். அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் பூதநாசனன் பேரு. பூதநாசாய நமஹ, பூதநாசாய நமஹ. அடுத்தது ஏவோக்தம் பூதம் ஜாகராதவரஹாதௌ ச ஸ்ருஜதி பூதஸ்ரஷ்டே நமஹ. அடுத்த ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ், படைத்து காத்து அழித்து அடுத்த சைக்கிள் வரைக்கும் போன நாமா பார்த்தோம். பூதநாசாய பூத ஸ்ரஷ்டே, அதாவது அடுத்த சைக்கிள் ப்ராசஸ்க்கு he has to become the கர்த்தா, சிருஷ்டிகர்த்தாவாகணும். அப்பேற்பட்டவனுக்கு பூதஸ்ரஷ்டே நமஹ, பூதஸ்ரஷ்டே நமஹ. அடுத்தது பிரபவே, பிரபுஹு பிரகர்ஷணேன ஸ்வசக்தி வைபவேன சகல பிரபஞ்சாத்மனா பவதீதி பிரபுஹு சகல பிரபஞ்சஸ்ய சாக்ஷாத் அதிஷ்டாதா ச. எவன் ஒருவன் தன்னுடைய சக்தியினால் சகல பிரபஞ்சஸ்ய, இந்த உலகம் மட்டும் இல்லை, பூ உலகம் மட்டும் இல்லை, எத்தனை கிரகங்கள், தாரைகள், நட்சத்திரங்கள், எவ்வளவு இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் இருக்கோ அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடியவனுக்கு பிரபுன்னு பேரு. பூத பவ்ய பவத் பிரபுன்னு சஹஸ்ரநாமத்தில் வருது, அதே நாமத்தான். பிரபவே நமஹ, பிரபவே நமஹ. பாயதே, பாயதி சோஷயதி கபஸ்திபிஹி. எவன் ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை வற்றடிக்க செய்பவனோ அவனுக்கு பாயதே, பாயதே நமஹ, பாயதே நமஹ. தபதே, தபதி நாசயதி. எவன் ஒருவன் அந்த ஈஞ்சும் போது, அந்த ஜலத்தை ஈஞ்சும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய
துர்வஸ்துக்கள் எதெல்லாம் சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கின்றதோ அந்த வஸ்துக்களையாம் எரிக்கச் செய்பவனோ அவனுக்கு தபதே என்று பெயர். தபதே நமஹா, தபதே நமஹா.